2026 தேர்தலில் மேற்கு வங்கத்திலையும் தமிழகத்திலையும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு. இது ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் சரி, தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலவரங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆலோசிக்கும் போது 2 நாட்களுக்கு முன்னால ஓபிஎஸ் அவர்களை டெல்லியில் வரவழைத்து பேசினது, அதற்கு பின்பாக ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய விதம், அதற்கு பின்பாக அவருடைய இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடனான சந்திப்பு, இப்படி பின்னணியில் ரகசியமாக பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் எப்போ வேணாலும் கலட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாமே கூட்டி கழித்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ண தோன்றுகிறது. பாஜக என்ன நினைத்து கொண்டிருக்கிறது, அமித்ஷா அவர்களுடைய திட்டம் என்ன, அமித்ஷாவினுடைய வருகைக்கு முன்னால் அவர்கள் என்னென்ன திட்டங்களை இதில் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கைத்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 எலெக்ஷனில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பாஜக களத்தில் வந்து இறங்கி இருக்கு. அந்த வேலைகளைத்தான் அமித்ஷா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா 2014 எலெக்ஷனில் பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றாங்க. டிஎம்கே கூட்டணி அத்தனை தொகுதிகளிலையும் வந்து வெற்றி பெற்றது. இதில் தனித்து நின்ற பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வாக்கு வீதம், வாக்கு சதவீதத்தை பார்த்தோம்னா சில தொகுதிகளில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடும் அப்படிங்கிற கணக்குகள் எல்லாம் வெளியாச்சு. அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பணிய வைத்து கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலை திட்டங்களை போட்டு அவரை உள்ளால் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு முதலாக அவர்கள் எடுத்த வியூகம்தான் செங்கோட்டையனை வரவழைச்சு செங்கோட்டையன் தலைமையிலான ஒரு இதை நாங்கள் கட்டமைப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலாக கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இடி ரைடு விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி செந்தூக்காக தூக்கி கூட்டணிக்குள்ளால் இப்போ வச்சிருக்கிறாங்க. சரி, வச்சிருந்தா மட்டும் போதாது, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் நமக்கு இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது மிக தெளிவாக அவர்களுக்கு தெரிந்திருக்கு. அதனால் அப்படி ஒரு சூழலை உருவாக்கவும் அதற்கான வேலைப்பாடுகளை ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் செங்கோட்டையன் அவர்களை மறுபடியும் களத்தில் இறக்குனாங்க. அவரே சொன்னார், மேலிடத்துலேருந்து சொல்லித்தான் நான் வந்து இந்த களத்துக்கே இறங்கினேன். பாஜக தலைமை என்னிட்ட சொல்லி எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து பேசினேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே போட்டு உடைச்சார். அவருக்கு வேறு போக்கிடம் இருக்கலை, அதனால் அவர் காட்டி கொடுத்துட்டார். இப்போ செங்கோட்டையன் அவர்களே கட்சிக்குள்ளால இல்லை, அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ இப்படி பார்க்கும்போது படிப்படியாக அதிமுகவினுடைய பலம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த கழுதை தேஞ்சு கட்டரம்பு ஆன மாதிரி இந்த கட்சி வந்து ஒன்றுமில்லாமல் ஆயிட்டு இருக்கு. அப்போது கூட்டணியினுடைய செல்வாக்கு குறையுது, மக்கள் மத்தியிலையும் இந்த பார்வை வந்து பெரிதாக ஆயிட்டிருக்கு. தாவேக்காவில் அதிமுக கட்சியினர் போய் சேர்றது, உதிரியாக போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அது பலன்தான். அப்போ இந்த பக்கம் இருக்கிறவர்களையாவது நம்ம தக்க வைத்து ஒன்றாக சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாரு. இல்லைன்னா வேற வாய்ப்பே இல்லை. இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 இப்போ இருக்கக்கூடிய சூழலில் திமுகவினுடைய கூட்டணி ஒன்று, இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி, நாம் தமிழர், பாஜக, அதிமுக கூட்டணி, இப்படி 4 முனை போட்டியாக இந்த களம் வந்து மாறி இருக்கு. அப்போ இந்த களத்தில் பலன் யாருக்கு வரும்னா டிஎம்கேக்கு தான் இப்போது சாதகமாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து தாவேக்காவுக்கு இத்தனை சதவீதம் போகும், அத்தனை சதவீதம் போகும்னு சொல்லி அடித்து விட்டுட்டு இருக்கிறாங்க. பாஜக சார்புடைய நபர்கள் எல்லாம் இதற்கான வேலைகளை வந்து செய்கிறாங்க. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தலைன்னா மிகப்பெரிய தோல்வியாக இது மாறக்கூடும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்களுக்கு உருவாகி இருக்கு. அதனுடைய அடிப்படையில் இவர்கள் சில வேலை திட்டங்களை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படிங்கிற தன்னுடைய அமைப்பை கழகமாக கட்சியாக மாற்ற போகிறதாக வந்து வெளியிட்டார். வெளியிட்ட பிறகு இப்போதைக்கு டெல்லியில் போய்
அதில் துக்ளக் குருமூர்த்தி அவர்களும் இருக்கிறாரு. துக்ளக் குருமூர்த்தி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அமித்ஷா அவர்கள், இவர்கள் 3 பேரும் போய் உட்கார்ந்து சந்திச்சிருக்கிறாங்க. இதில் தான் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவுக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான அத்தனை திட்டங்களும் இங்க தீட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வராத பட்சத்தில் அவரை எப்படியாவது உள்ளால கொண்டு வந்து பாஜகவினுடைய தரப்புல அவரை வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இது தான் இதுலேருந்து தெரியுது. ஏன்னா டெல்லியிலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்போ நீங்கள் கழகம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி எந்த விதமான திட்டம் இல்லை, தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளோ அப்படிப்பட்ட யோசனையோ என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். அது அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான மறதி தான். அப்படி ஒரு மறதி ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த மறதியினுடைய காரணம் என்னன்னு சொன்னால், மறுபடியும் நான் இந்த கூட்டணிக்குள்ளால தான் வரப்போகிறேன், நான் இதை பிச்சுக்கிட்டு தாவைக்காவில் நான் போய் சேரலை அப்படிங்கிறத அவர் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். சரி, இந்த நேரத்தில் இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்கல்ல. இதில் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். இதில் தான் இவர்களுக்குள்ளால ஒரு ரகசிய டீலிங் வந்து ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக முதல்வராக மாட்டார், அதற்கான உறுதியை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளால பேசினாங்களோ என்னமோ தெரியல. அதனுடைய அடிப்படையில் டிடிவி தினகரன் அவர்களை உள்ளால கொண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவைக்காவில் போய் சேர்றதுக்கான அந்த முன்முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாரு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஓடிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று தேமுதிக பாமகவில் இருக்கக்கூடிய 2 அணிகள், இந்த 2 அணிகள்லையும் பாஜக பேசக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. பேசி அந்த 2 அமைப்புகளையும் 2 கட்சியையும் வந்து உள்ளால கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சிகளை இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, ஐயா ராமதாஸாக இருந்தாலும் சரி, 2 பேர்களும் இங்கே வந்தால் அது இவர்களுக்கு பலனாக அமையும். அது மாதிரி கிருஷ்ணசாமி, என்ஜேகே கட்சி, இப்படி பல்வேறு உதிரியான கட்சிகளையும் சின்ன சின்ன கட்சிகளையும் அவர்கள் வந்து பேசி ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இதில் மிக மிக முக்கியமான இன்னொரு நகர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸினுடைய நகர்வு. காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கான 5 நபர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிட்டாங்க. அமைத்து ஒரு பக்கம் திமுகவோட அவர்கள் முதல் கட்டமாக போய் உட்கார்ந்து பேசிட்டாங்க. பேசி எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேணும், 70 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லைன்னா கூட எங்களுக்கு 5 மேலவை எம்பிக்கள் வேணும், அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதாக தகவல்கள் வந்து கசிந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தியை விட்டு விஜய் அவர்களை சந்திக்கக்கூடிய வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு நெருக்கமான நபராக இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிந்தது. ராகுல் காந்தியினுடைய அனுமதி இல்லாமல், ராகுல் காந்தியினுடைய அந்த ஒத்திசைவு இல்லாமல் இந்த வேலைகள் நடக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு செக்கை திமுகவுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் 100 தொகுதிகள் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து காங்கிரஸ் கிட்ட பேசியிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது. அப்போ 100 தொகுதிகள்னால் அந்த அளவுக்கு அந்த கட்சியில் வந்து தலைவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. தொகுதிகளில் நிற்கிறதுக்கு தொண்டர்களை விட காங்கிரஸில் தலைவர்கள் தான் அதிகம். ஆனால் காங்கிரஸில் தலைவர்கள் இந்த 100 தொகுதியில் நின்னாலும் ஓட்டு போடுறது யார் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளால வரும், இயல்பாகவே வரத்தானே செய்யும் அது. அப்போது இப்படி ஒரு ஆஃபரை வந்து தாவேக்கா கட்சி காங்கிரஸுக்கு முன்னால் வைச்சிருக்கு. இதன் நிமித்தமாக இவர்கள் எப்போ வேணாலும் இங்கேருந்து ஒரு தாவி தாவைக்காவில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இந்த தாவைக்கா கட்சியோட காங்கிரஸை பிடுங்கி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை ஆதவ அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர், அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் கூட வேலை செஞ்ச பிரவீன் சக்கரவர்த்தி இதில் இருந்து இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாரு. சுற்றி வளைச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த கணக்குகள் எல்லாம் ஒத்து வரும். அப்படித்தான் இந்த நகர்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ காங்கிரஸ் எப்படியாவது அந்த பக்கம் போயிட்டான்னா நமக்கு இங்கே செல்வாக்கான
இன்னும் சொல்லப்போனால் பல தொகுதிகளை கைப்பற்ற மாதிரியான ஒரு வலிமை பிறக்கும் அப்படிங்கிறத பாஜக நம்புகிறது. அதற்கான வேலைகள் தான் களத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் கூடிய விரைவில் இங்கே வரப்போகிறார். இங்கே வாரதுக்கு முன்னோட்டமாகத்தான் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தது. இங்கே பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் சந்தித்து அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் மூலமாக ஆலோசனைகள் நடத்துவது, அவர்களை கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரக்கூடியது, இப்படி அனைத்து வேலைகளும் நடந்துட்டுருக்கு. இப்போ ஓபிஎஸ்ஸை அமித்ஷா அவர்கள் சந்தித்தது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. அப்போ உடனடியாக அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அவரை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை அவர்கள் செய்யக்கூடும். அது மட்டுமல்ல, இப்போ இருக்கக்கூடிய சூழலை நிலவரங்களை சொல்லி அதன் மூலமாக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செய்ய முடியுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த கூட்டணி விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய வேலையை வந்து அவர்கள் செய்வார்கள். அதன் மூலமாகத்தான், அந்த நினைப்பில் தான் இவர் குஜராத்தில் நலத்திட்டங்களை வந்து அறிவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கும் மேற்கு வங்கத்திற்கும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் நாங்கள் தான் 2026 அப்படின்னு சொல்லி இதை எதிர்கொள்ளக்கூடிய வியூகத்தை திமுக வகுத்து கொண்டிருக்கிறதா? காங்கிரஸ் போயிருந்தால் அந்த இடத்தை யார் நிரப்புவார்? இல்லைன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? திருப்பரங்குன்ற மாதிரியான பிரச்சனைகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்னைக்கு அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்திருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி திமுகவுக்கு எதிராக திருப்பக்கூடிய விஷயத்தை பாஜகவும் அதனுடைய சங் பரிவார் அமைப்புகளும் செய்யுமோ அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளால எழுந்திருக்கு. ஆனாலும் தமிழக மக்கள் அப்படி ஒன்றும் சோடை போகக்கூடிய மக்கள் அல்ல அப்படிங்கிற எண்ணம் எழுந்திருக்கு. அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் எஸ்ஐஆர் இதில் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஏற்கனவே வந்து 77,52,000 வாக்குகள் இங்கிருந்து பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் பெரும்பான்மையான வாக்குகள் உண்மையான வாக்குகளாக இருக்கும். இப்போ ஓட்டு போட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய ஓட்டுக்களாக இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. இதில் தான் மிகப்பெரிய அளவில் வெளிமாநில தொழிலாளர்களை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையும் இவர்கள் செய்வார்கள் நிச்சயமாக. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எல்லாம் சேர்த்து நம்ம கூட்டி கழித்து பார்த்த வச்சுன்னா கணக்கு சரியாக வருது. அமித்ஷா அவர்களுடைய தந்திரம், பொய், களவு இதெல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு வெற்றியை அவர்கள் பெறுவார்களோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு எழுந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.